ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து அந்த கிங்டம் டாஸ்க், அந்த ராஜாங்கம் டாஸ்க்கோட இன்னொரு பார்ட் பார்க்கலாம். இதில் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ களிமண் வச்சுட்டு பண்ணுறாங்க. நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ வந்து வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொண்டு வராரு. அதாவது பிரஜைகள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த சைடு அந்த சைடு, அவங்க என்ன பண்ணோன்னா களிமண் இருக்கும். களிமண்ணில் சின்ன சின்ன கைவினை பொருட்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நிஜமாக எல்லாருமே சேர்ந்து தாங்க பண்ணாங்க. நல்லா நிஜமே பார்க்க நல்லா இருந்தது. அவ்வளோ அவ்வளோ ஈஸி இல்லை. களிமண் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அது ஒரு பதமாக பிடிச்சி ஒரு ஒரு ஷேப்பாக பண்ணோங்கிறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. டக்குன்னெலாம் கையில் பிடிக்க வராது அது. ஸோ அது வந்து எல்லாருமே அந்த எஃபோர்ட் போட்டு பண்ணது நல்லாவே இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இந்த சைட் ஜாக்லின், அன்ஷிதா, சத்யா, வர்ஷினி, அந்த சைட் பிரஜைங்களாக இருக்கிற வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்து, முத்து, அருண், ஆனந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா. ரஞ்சித் பண்ணல. ரஞ்சித் ஏன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் பிக் பாஸ் சொல்லும்போதே வந்து ஈக்குவலாக இந்த சைட் கேர்ள்ஸில் 4 பேர் தான் இருக்காங்க, பாய்ஸில் 5 பேர் இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பிக் பாஸ் கிட்டே கேட்கும்போது பிக் பாஸ் சொல்கிறாரு, இதில் என்ன சந்தேகம், நீங்களே உட்காந்து யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ முத்து சொல்கிறாரு, அப்போ சிவா இல்லை ரஞ்சித் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தரங்க விட்டுறலாம் அப்படின்னும் போது, அப்போ ரஞ்சித் வந்து ஓகே நான் பண்ணலை அப்படின்னு அவராவது வாலண்டியராக சொல்லிடுறாரு. ஸோ மிச்சம் 4 பேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து பண்ணும்போது அது கரெக்டாக ஒன்று அது எவ்வளோ நேரம் பண்ணாங்கன்னு தெரிலங்க. வெளில கார்டன் ஏரியாவில் தான் பண்ணுறாங்க. அது மொத்தமாக ஒரே இடத்துல களிமண் ஃபுல்லாக எடுத்துக்கூடாது, தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்கவுங்க கொஞ்சம் அந்த இது மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு சர்ஃபேஸ் வச்சு அதில் ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க. இதில் வந்து கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு மனுஷன் எல்லாமே எஃபோர்ட் போடுறாங்க. ரொம்ப நேரம் போச்சு போல இருக்குது அந்த டாஸ்க் 24/7. ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி ஜாக்லின் வந்து யானையோ ஏதோ ஒன்று சம்திங் பண்ணி இது வந்து ராஜாங்கம், அதாவது கவர்மெண்ட்டோட பார்வையில் நடக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல ராஜாவும் இருக்கணும், இந்த சைடு ராணியும் இருக்கணும் அப்படின்னும் போது வெளில வந்து சாச்சனா வந்து உட்காந்து இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு வர்ஷினிக்கெலாம் சொல்கிறாங்க. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கேரக்டர்லேருந்து எல்லாருமே வெளில வந்த மாதிரி தான் இருந்தது ஒரு சிலர்லாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து வர்ஷினி கிட்ட சொல்லி இதை இப்படி பண்ணி இதுக்கு வந்து பூட்டு மாதிரி செய்யணும், இந்த ஹோல்ஸ் போடு அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு தெரியும் நீ சொல்லாத நானே பண்ணுறேன் அப்படின்னு ராணியை வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுன மாதிரி இருந்தது வர்ஷினி. ஸோ அந்த கேரக்டர்லேருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க. ஒன்று அதையும் மீறி வந்து இன்னொன்று ஜாக்லின்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு யானை மாதிரி ஒன்று பண்ணி அது ஒரு இடத்துல ப்ராப்பராக வைக்கணும், பண்ணதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும் போது டக்குன்னு வந்து அசால்ட்டாக இவங்க பிடிச்சி, அது களிமண் இல்லைங்களா, டக்குன்னு அது பிடிச்சி அது காஞ்சாதான் அது ஸ்ட்ராங் ஆகும், இல்லைனா அது டக்குன்னு வந்துடும் அந்த ஒரு ஈரப்பசனால. அது ஜஸ்ட் லைக் தட் இப்படி கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி ஃபோர்ஸாக போட்டோன்னே அது வந்துடுச்சு. உடனே ஜாக்லின் கத்துறாங்க, மெதுவாக வைப்பா கஷ்டப்பட்டு பண்ணது அப்படின்னா. அது உடனே வர்ஷினியை சொன்னாங்க. வர்ஷினி சொன்ன அது லாஜிக்கே இல்லைங்க அந்த ரீசன்லாம். எனக்கு முதுகு வலிது, என்னால் ரீச் அவுட் பண்ண முடியல, நீ வந்து முதுகு பிடிச்சி விட்றியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு சுருக்குன்னு சொன்னதெல்லாம். நீங்கள் டாஸ்க்குள்ளே இருக்கீங்க, ஒரு கேரக்டராக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அப்போ அங்கே உட்காந்து பண்ணுற எல்லாருக்குமே தான் வலி இருக்கும், எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு முதுகு வலிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் அந்த ஃபிசிக்கல் பெயின் இருக்கும் அப்படின்னும் போது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. டக்குன்னு ஹாஷா இல்லைப்பா தெரியாமல் போட்டுட்டேன், இல்லை சாரி அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதை செஞ்சதை ஜஸ்டிஃபை பண்ணது வந்து எனக்கு முதுகு வலி தெரியுமா, வேணானியே வந்து பிடிச்சி விட போகிறேன் அப்படின்னு கேட்டதான் அது ரொம்ப சுருக்குன்னு தான் இருந்தது. அப்போ ஜாக்லின் சொன்னால், அப்புறம் அன்ஷிதா அந்த சைட்லன்னு சொல்கிறாங்க, இப்போ எல்லாருக்கும் தான் வலி, அது பண்ணாத நீ சொல்ல, நீ கண்ணாடி முன்னாடி போய் நீயே சொல்லிக்கோ, எல்லாருக்கும் தான் வலி, எல்லாரும் தான் எஃபோர்ட் போடுறாங்க, அவள் எவ்வளோ நேரம் இருந்து பண்ணுறா, நீ எப்படி ஜஸ்ட் லைக் தட் போட்டுறேன்னா, நான் என்ன வேணும் நான் போட்டேன், வேணும்னு யாரும் பண்ணலைங்க, ஆனால் நீங்கள் தெரியாமல் தான் பண்ணிட்டீங்க. அது வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, இனிமேல் பண்ணல, இல்லைனா பண்ணதுக்கு ஒரு சாரி சொல்லிவிடுங்க, அதை விட்டுட்டு ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அது ஒரு டாஸ்க், கேரக்டர் எல்லாரும் எஃபோர்ட் போடுறாங்க, அது ஒரு டீம் ஒர்க் அப்படின்னும் போது நீங்கள் அதை அந்த இடத்துல செஞ்சதே தப்புன்னும் போது அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவங்களே ஒரு சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. அன்ஷிதாலாம் கொஞ்சம் ஆஷா பேசணுன்னே அவங்களே சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. வர்ஷினி சரி சரி விடுங்க கூல் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ வர்ஷினி அந்த இடத்துல ஏதோ ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தாங்களான்னு தெரில, அது வந்து பல்ப் வாங்கின மூமெண்ட்டாக தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது அருண் அந்த சைட்லேருந்து பாய்ஸ் டீம்லேருந்து இந்த சைடு அவர் வந்து நின்று இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்லின் கொடுத்தது வர்ஷினி டக்குன்னு போட்டாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அவர் அதை கிண்டல் பண்றாரு. அப்போ டக்குன்னு போட்டாங்க அப்படிங்கும்போது இன்சைட் பாய்ஸ்க்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது பாருங்க, இவங்க ஒரு கோஆர்டினேஷனா ஒரு ஒர்க்கை பண்ணல, இவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு யூனிட்டி இல்லை அப்படின்னும் போது அதை அவங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு அவங்க முன்னாடியே சொல்றாங்க. இதுதான் எப்பயுமே கேர்ள்ஸ்க்கான வீக்னஸாகவும் பாய்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்காகவும் இந்த பிளேல போயிட்டே இருக்கு. எப்போ பாரு எல்லா டாஸ்க்லையும் இப்படி தான் ஆகுது, எல்லா கேம்லையுமே இப்படி தான் ஆகுது. இப்போ இது சின்ன விஷயம், இவங்க ஒரு எஃபோர்ட் எடுத்து வர்ஷினி அதை வாங்கி வைக்காதனால அது பாய்ஸ் டீமுக்கு பார்க்கறதுக்கும் இல்லை அவங்க ப்ளே பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா போயிடுது பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு.
இதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே நின்னுட்டு இருக்க படை தளபதி ஆகட்டும், அ ரயான் ஆகட்டும், அப்புறம் தீபக் ஆகட்டும். ரயான் வந்து ராஜகுரு ரைட்டா? படை தளபதி வந்து தீபக். அ இவுங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ வந்து ராஜா. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சு நம்ம பவர் அதாவது திருடணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அதுக்கு தீபக் தான் என்ன பிளான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட முக்கியமா வந்து அவங்களது ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னா, நம்ம உணவு பொருட்கள் எடுத்துடலாம் அவங்களுக்கு தெரியாம. எல்லாருமே இப்ப இங்க தான் இருக்காங்க அப்படின்னும்போது, அந்த சைடு யாரும் இல்ல உள்ள ரூம்ல எல்லாம் கார்டன் ஏரியால இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் பஞ்சம் வரும்போது யூஸ் ஆகும் உணவு பொருட்கள்னு. இது இது வந்து பெர்சனல் அட்டாக்கா எனக்கு தெரியலையா தெரியலையா தீபக் அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஜாக்லின் மாரல் சயின்ஸ் டீச்சரா அப்ப சொன்னப்போ உங்களுக்கு அது பெர்சனல் அட்டாக்கா இருந்தது அப்படின்னும்போது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபுட் அங்க இல்ல. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து அவங்க ஃபைன் கட்டுற விதமா 11,000 பர்ச்சேஸ் பண்ண சொன்னா 12,000 பண்ணிட்டு, இப்போ பிக் பாஸ் குடுக்குற ஃபுட் தான் அங்க இருக்கு. நீங்க அதையும் எடுத்து வச்சுக்கணும் டாஸ்க்குக்காக. டாஸ்க்ல தானே சொல்றீங்க அப்படின்னு ஆனாலுமே, நீங்க டாஸ்க்குக்காக ஃபுட்ல தானே கை வைக்கிறீங்க. அவங்களோட வீக்னஸ்ல தானே கை வைக்கிறீங்க. அப்போ இது பெர்சனல் அட்டாக் இல்லையா தீபக்? அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சோ நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு ஹியூமனிட்டியா சொன்னது வந்து ராயன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து பஞ்சமா இருக்கு. நம்ம அத பண்ண வேணாம். அதுக்கு பதில் வந்து அங்க இருக்க பொருட்கள் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆனா பொருட்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படின்னு ராணுவ சொல்றாரு. அது வந்து அருங்காட்சியகத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்றாரு ரயன். ஆமான்னு சொல்லும்போது, சரி ஓகே அதுக்கு ஒரு ஆர்டர் ஏதோ ஒரு டாஸ்க் குடுப்பாங்கல்ல, அப்ப பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ இவர் பிளான் பண்ணது ஃபுட்டே எடுத்து வச்சல. இருக்கிற ஃபுட்டே எடுத்து வச்சுட்டு அவங்கள காய விடணுன்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா அத ரயன் வந்து டீசென்ட்டா வேணான்னு சொல்லி நம்ம வேற விதமா பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அதே டைம்க்கு அங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து இது கொஞ்ச நேரம் வெளில பேசிட்டு இருக்கும்போது, உள்ள போயிட்டு சாச்சனா அவங்க பிளேஸ்ல போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க செங்கோல காணோம். அப்போ வந்து அந்த செங்கோல் காணோம்னா என்ன தேடுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ராஜமாதா. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, சாரி நான் மறந்துட்டேன். அதே கார்டன் ஏரியால ஜெஃப்ரி, அதாவது பணியாளா இருக்கு. பாய்ஸ் டீம்ல பணியாளா இருக்க ஜெஃப்ரி வந்து, இங்க ராஜமாதாவா இருக்க பவித்ரா அவங்க பாட்டி வேஷம் போட்டு ஒரு மாரி கூன்னு இருக்கிற மாரி தான் நடக்கிற மாரி செய்வாங்க. ஸோ அத கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. எப்ப மார்க் பண்ற மாரி, ஏதோ தேடிட்டே இருக்கீங்களே, நானும் தேடட்டுமா அப்படின்ற மாரி மார்க் பண்ற மாரி இருப்பாரு. அப்போ வந்து சொல்லுவாங்க, பவித்ரா வந்து சொல்லுவாங்க, அவங்க கேரக்டராவே நல்லா தாங்க பண்ணாங்க. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ காலைல இருந்து இதே பண்ணிட்டுருக்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு இது திராணி போயிடும் போல இருக்கு." திராணியே அதாவது திராணி அப்படிங்கிறத அவங்க பிராணி அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா தமிழ் சூப்பரா பேசினாங்கங்க. இந்த ராஜாங்க டாஸ்க்ல எல்லாருமே தமிழ் பூந்து விளையாட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் அத பார்க்க முடிஞ்சது. என்ன சொல்றது? இங்கிலீஷ் கலந்து வந்த தங்கிலீஷாவும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து தமிழ் அப்படிங்கிற பேர்ல இவங்க தமிழ போட்டு படுத்துனத பார்த்தீங்கன்னா, அப்படி படுத்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல திராணி அப்படின்னு சொல்லியிருக்கணும். பவித்ரா அவங்க பிராணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 ஓகேங்களா? இது ஒரு பக்கம் ஆச்சு. ஸோ வந்து உள்ள போய் சாச்சனா அங்க செங்கோல் காணோம் அப்படின்னு தேடும்போது, எங்க அப்படின்னு மஞ்சரி, அப்புறம் சௌந்தர்யா, பனியாள், அப்புறம் ராஜமாதா எல்லாரும் போய் "என்னது காணோம்? என்னது காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல இங்க வச்சிருந்த செங்கோல் காணோம்" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சௌந்தர்யா, இவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, படைத்தளபதிலாம், "சரி ஓகே, ஓகே. இது சத்தம் போடாத. நமக்குள்ளயே சைலன்ட்டா தேடி எடுத்துடலாம். அவங்க தான் எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப தெரிய வேணாம் வெளியில" அப்படிங்கிற மாரி. ஸோ அது யார் எடுத்தாங்கன்னு தெரியல பாய்ஸ் டீம்லருந்து. யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பாய்ஸ் டீம்லேருந்து எடுத்தாங்களா? இல்ல இங்க ஸ்பையா இருக்கிற ஜாக்லின் எடுத்தாங்களான்னு தெரியல. அது ட்விஸ்ட்டான்னு. ஆனா அது இல்ல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அத தேடுற மாரி ஒரு விஷயம் போகுது. இதே டைம்ல அந்த சைட்ல பாய்ஸ்ல என்ன பேசுறாங்கன்னா, அவங்க கண்டுபிடிக்கவே கொஞ்ச நாள் ஆகும். எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது அங்க அது கோல் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே அவங்களுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு அவங்க தேடணுன்ற மாரி கலாய்ச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ராணுவ் பேசினாரா, ராணுவ் பெர்ஃபார்ம் பண்ணாராங்கிறத விட, ரயானும், தீபக்கும் தான் ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ண மாரி தெரியுது. சரி ஓகே. இது இப்படிதாங்க போகுது. ஸோ, அந்த செங்கோல காணோம் அப்படின்னு சொல்லும்போது, அத தேடுறதுக்காக மஞ்சரி வந்து பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்க்கு அப்படி போய் அப்படி தேடிட்டு வருவாங்க. இது வந்து என்ன சொல்றது? அ அ ஒரு நாள் முன்னாடி தான் வந்து அந்த லைன் தாண்டுறதுக்கு அவ்வளோ பெரிய அந்த பேட்ஜஸ் பஞ்சாயத்துலாம் ஆகும்போது, இவங்க இத பண்ணியிருக்க வேணாம். பட் ஆனா அந்த டாஸ்க்கோட சுவாரஸ்யத்துக்கு அவங்க பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க பண்ணத ஜஸ்ட் ஒத்துட்ருக்கலாம். இத வந்து தீபக்கோ யாரோ வந்து அந்த சைடு இவங்க வரும்போது, அந்த சைடு லைன் கிராஸ் பண்ணிட்டாங்க. இவங்க டைரக்ட்டா அவங்கள பார்க்கல. அதுக்குள்ள அவங்க அங்க போயிட்டாங்க. ஆனாலும் இவங்க செஞ்சது தப்பு தான். பட் ஆனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க வந்து யார் இந்த சைடு வந்தது? அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு வரலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட அணிகலன் விழுந்துருச்சு வந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி மாத்தி மாட்டிக்கிட்டதுனால மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்போ அணிகலன் விழுந்துச்சுன்னா நீங்க பர்மிஷன் கேட்டு தானே வரணும். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்க வேணா வரலாம். ஆமா கேப்டன் வந்து ரூல்ஸ் கிடையாதுங்க. எல்லா இடத்துக்கும் போலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இவங்க டாஸ்க்ல படைத்தளபதியா போயிருந்தாங்கன்னா அது தப்பு. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா, அருண் இதே தான் பண்ணாரு. அவர் வைஸ் பிரின்சிபலா மட்டும் இருந்தாரா? இல்ல கேப்டனா வந்து அதுக்கு நியாயம் கேட்க போனாரா? அப்படின்னும்போது, அவர் எல்லா இடத்துலயும் அவருக்கேத்த ரோல மாத்தி மாத்தி தான் பண்ணாரு. கேப்டன் வேணும்,
அப்படிங்கும்போது கேப்டனாகவும் நடந்துக்கிட்டார். வைஸ் பிரின்சிபல் வேணும்னும் போது வைஸ் பிரின்சிபலாகவும் இருந்தார். அப்போ வந்து அருணா இருந்து ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னும் போது தீபக்காக ஜாக்லினை சாரி கேட்க வச்சு அருணாவும் இருந்தார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணார் அப்படின்னும் போது அது யாருமே அங்கே கொஸ்டின் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் பார்க்கணுன்னா இப்போ வந்து மஞ்சரி வந்து இதில் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு ஒன்று அவங்க போனது ஸ்ட்ராங்காக நான் வந்து எனக்கு கேப்டனாகவும் இருக்க படை தளபதியாகவும் இருக்குது, அதனால் எனக்கு ரூல்ஸ் இருக்குது, நான் வந்து என்ன சொல்ல டாஸ்க்குள்ளே இருந்தாலும் நான் கேப்டன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கும். இவங்க வந்து போலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ரயான் வந்து நல்லாவே கரெக்டாக பிடிச்சிடுறாரு. அப்போ நீங்கள் தானே இப்போ வந்தேன்னு சொல்ல என்ன விழுந்துடுச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் அது அவங்க வந்து ஓப்பனாகவும் சொல்லலை. அப்போ வந்து இங்கே தாண்டி வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து டாஸ்க் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்கிறாரு. இவங்க தான் எப்போ மாட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிருக்காங்களா, அப்போ போய் இவங்க ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏக்கச்சக்க ஏடா கூடமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல தர்ஷிகா வராங்க. ஏன்னா அந்த சைட் போய் ரெஸ்ட் ரூம் சைட் அது இருக்கா வால் அந்த செங்கோல் இருக்கா அப்படின்னு தேட போகும்போது தர்ஷிகா சொல்கிறாங்க, யாரோ வந்தால் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்துரு அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் அது தெரியும். அவங்க சைட் தாண்டி போய் வந்தது தர்ஷிகா மஞ்சரிக்கு. இப்போ மஞ்சரி மாட்டிக்கிட்டாங்க. தர்ஷிகா அங்கேருந்து வராங்க. அவங்க வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா, வர மாதிரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி படை தளபதி இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க மேலே இதில் வந்து டக்குன்னு மஞ்சரி ஒரு விஷயம் டைலாக் கேட்குறாங்க. இப்போ அந்த சைட் போனது நீயா நானா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தர்ஷிகா புரிஞ்சுக்கிட்டு நான் தான் போனேன் அப்படின்னு படை தளபதிக்காக இவங்க ஒத்துக்கிற மாதிரி ஆகுது அந்த மிஸ்டேக்கை. அப்போ வந்து இல்லை ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டவங்க தான் வந்தாங்கன்னு ரயான் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. அது ரெட் கலரா இல்லையே நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சரி வந்து அவங்களோட காதலனை பார்க்க தான் அவங்க அந்த சைடு வந்தாங்க அப்படின்றாங்க. அப்போ காதலனா விஷால் வந்து வெளியில் இருக்கார், ஓகேங்களா, கார்டன் ஏரியாவில். அப்போ அவர் வெளியில் இருக்கார், அவர் பார்க்க இவங்க இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றி வலிச்சு கார்னர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒன்று போனேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இல்லை எனக்கு எல்லா சைடும் போகிறதுக்கு பவர் இருக்குது, நான் டாஸ்கில் இருந்தாலும் நான் கேப்டன் தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். இல்லை போனது ஒத்துக்கிட்டு டாஸ்க் பண்ணியிருக்கலாம். ரெண்டும் இல்லாமல் இவங்க பூசி மழுப்புனது வந்து அப்பட்டமாக இவங்க மாட்டினதை தான் பார்க்க முடிஞ்சது. சரி, இப்போ தர்ஷிகா ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து தர்ஷிகா ஒத்துக்கிற பட்சத்தில் இவங்களுக்காக வந்து அவங்க தர்ஷிகா பண்ணணும், டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டாஸ்க் பண்ணுறதுலேயும் தீபக் பாருங்கள் எவ்வளோ இதுவாக. இப்போ வந்து அங்கே சாச்சனா வந்து ஜெஃப்ரிக்கு வந்து என்ன சொன்னாங்களா, லைன் தாண்டி வந்ததுக்கு 100 தோப்பு காரணம் போடணும்னு சொன்னாங்க. அது ஃபிசிக்கலாக அவங்க வந்து கார்னர் பண்ணது தான். இதில் ஆனால் தீபக் பர்சனல் தான் கொண்டு வராரு. பர்சனல் என்ன மாதிரி கொண்டு வராருன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டில் உண்மை இல்லை, அதாவது அவங்க தாண்டி வந்தது உண்மை இல்லை, தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல பவித்ரா வந்து அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜமாதவ அவங்க உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் ராஜாவே இல்லையே அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறது, அதனால தான் இருந்தது அந்த கவுண்டரு. பட் ஆனால் ஒருத்தர் பர்சனல் அட்டாக் தான் பண்ணிக்கிட்டாங்க. இது இப்படி தாங்க இந்த கேம் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாமல் போகாது. அதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யம் கொடுக்கும். அந்த கோல்டு வார் இல்லை ஒரு சில இடத்துல அது டிட் ஃபார் டேட் வர்றதுதான் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாரல் டீச்சர் விஷயத்தில் ஜாக்லினை வந்து சுத்தமாக நீங்கள் டவுன் பண்ணதுனாலே என்னமோ தெரில. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோர்ஸ் எடுத்து விளையாடுறதுக்கோ இல்லை ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கோ கேர்ள்ஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சாச்சனா வந்து 100 தோப்புக்கரணம் போட சொன்னது ஓவர் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் வீக்கெண்டில் சேது சார் கேள்வி கேட்க மாட்டார் அப்படிங்கிறதுல அவங்க பண்ணிட்டாங்களா, இல்லை கேட்டால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்களான்னு தெரியல. வீக்கெண்டில் தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஆனால் தீபக் எல்லா இடத்துலையும் பர்சனல் அட்டாக் தான் பண்ணுறாரு. இப்போ அந்த பஞ்சம் அந்த ஃபுட்டு எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன சொல்கிறது, அது வந்து அவங்களுக்கு ரயான் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஃபுட்டு இதுவாக பஞ்சமாக இருக்குது, நம்ம இப்போ இது எடுத்தோம்னா அப்படின்னா மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்தால் கொடுத்துடலாமே அப்படின்னும் போது பிக் பாஸ் சொன்னால் கொடுத்துடலாம் அப்படின்னும் போது நீங்கள் அது வரைக்கும் ஒரு பர்சனல் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கீங்கல்ல. ஒருவேளை பிக் பாஸ் திருப்பி கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பீங்க, இல்லை சாரி கேட்க சொன்னால் சாரி கேட்பீங்க, இல்லை வந்து அது எப்படி போதும் அந்த டாஸ்க் ஃப்ளோவில் போகட்டும், ஆனால் நம்ம இது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஸ்ட்ராட்டஜி வைக்கிறீங்கல்ல, அப்போ அது பர்சனல் அட்டாக் இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கேயுமே வந்து எங்கள் நாட்டில் உண்மை இல்லை, தைரியம் இல்லை, என்ன சொல்கிறது, பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நாட்டை விட்டு கொடுத்து பேசணுன்ற மாதிரி தான் தர்ஷிகா கொண்டு சொல்கிறாங்க. அதை தான் அவங்க வாயில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க, எனக்கு அப்படி சொல்ல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க தர்ஷிகா சூப்பராக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் டாஸ்க் தானே கொடுக்க சொன்னீங்க, டாஸ்க் பண்ணுறோம், ஃபிசிக்கலாக எதாவது கொடுங்க செய்கிறோம், ஆனால் எங்கள் நாட்டை விட்டு கொடுத்து பேசணும் போது நாங்கள் அதை பேச மாட்டோம், எனக்கு அது இஷ்டம் இல்லைன்னு சொன்னது அது நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது சொன்ன மாதிரி தான் இருந்தது. இது ஒரு பக்கம் ஆச்சு. ஸோ தர்ஷிகா வந்து அதான் சொல்கிறாங்க, எனக்கு இதை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை, என் நாட்டுக்கு எதனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுதான் டாஸ்க்கு, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லும்போது தண்டனை கொடுங்க செய்கிறேன், ஆனால் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செய்யலைன்னா காலம் இதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே டைமில் வந்து சௌந்தர்யா வந்து திருப்பி ரெஸ்ட் ரூம்க்கு, அதாவது பாய்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு திருப்பி அவங்களும் வந்து அந்த செங்கோல் தேட போகும்போது அப்போ ஜெஃப்ரி அதை பார்த்துடுறாரு. அதுவும் அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த சத்தம் இருக்குது இல்லைங்களா, அந்த இது ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காது, அதுவே அந்த சத்தம் வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க எப்படி தெரிஞ்சே அது போய் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அவங்க செங்கோல் எடுத்தது
நம்மளுக்கு காட்டவே இல்லை எவ்வளோ பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இல்லை இவங்க டீம்லேயே இருக்க ஜாக்லின் வச்சேன்னா ஜாக்லின்லாம் வெளில தான் இருக்காங்க. அவங்க அந்த இது தான் பண்ணிட்டு இருக்காங்க, களிமண் தான். ஸோ எப்படி எடுத்தாங்கன்னே தெரில, சைலண்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் போகும்போது அந்த போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோட அந்த என்ன சொல்கிறது அந்த சவுண்டே வந்து காட்டி கொடுத்துருது. அதுவும் அந்த ரெஸ்ட் ரூம் சைட் போகும்போது அந்த கண்ணாடியில் அது தெரிஞ்சிருது. ஜெஃப்ரி இதை பார்த்துறாரு. ஸோ சௌந்தர்யா வந்து கடகடன் ஓடி போய் அங்கே ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாலும் ஜெஃப்ரி அதை பார்த்துறாரு. வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பின்னாடி இருக்க பெண்மணி வெளில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மறுபடியும் நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த சைடில் திருப்பி ஏற்கனவே மஞ்சரி மாட்டினாங்க. ஆனால் அதுக்காக தர்ஷிகா பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ திருப்பி சௌந்தர்யாவும் மாட்டுறாங்க. சௌந்தர்யாவை மாட்டினோடனே நீங்கள் பனிஷ்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் நாட்டு ராணுவ கேசரிக்கு வந்து அந்த ராஜா வந்து தலை வணங்குறேன்னு சொல்லணும் மகாராஜாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு டைலாக் வரைக்கும் சொல்லிட்டு தலை வணங்குறது எங்கள் ராணிக்கு மட்டும் தான் தலை வணங்குவேன் தவிர உங்கள் ராஜாவுக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து வெறும் சொல்ல தான் சொன்னீங்க, அது மட்டும் தான் சொன்னேன், நான் வந்து இது நான் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டாஸ்க்கு, எங்கள் நாட்டு ராஜாவினை கௌரவப்படுத்துறது தான் இப்படி சொல்லணும் அப்படின் போது இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன், அது வந்து நான் எங்கள் நாட்டு ராணிக்கு மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களும் அதில் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தீபக் ஸ்கோர் பண்ணிடுறாரு, ராயன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. இந்த வாட்டி பெஸ்ட் பர்ஃபார்மரில் தீபக்கும் ராயனும் வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களோ. பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்தால் கேப்டன்சிக்கு போயிடலாம். ஆல்ரெடி தீபக் வந்து நாமினேஷனில் இல்லை, நம்ம சொல்லியிருப்போம் ஒய் தீபக் நாமினேஷனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாரம் அவர் நாமினேஷன் இல்லைங்கிறத இன்னுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீக் அதே கேப்டன்சி ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காரா என்னன்னு தெரில. ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்தது இந்த டாஸ்கில். ஸோ எப்படி பார்த்தாலும் சௌந்தர்யா வந்து பெருமையாக பேச மாட்டேன் உங்கள் நாட்டு ராஜாவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.